Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard chapter 8 exercise 8.4ல 13th sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா in a class of 35 students, in a class of 35, அதாவது மொத்தமாக இருக்கிறது 35 students are numbered from 1 to 35. அதாவது 35 பேர் இருக்காங்க. அதில் எப்படி நம்பர் பண்ணுறாங்கன்னா 1 2 3 4 5 நம்பர் பண்ணுறாங்க. இதுதான் என்ன நம்மளுக்கான சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of s வந்து என்னது 35. ஓகே, எப்பவுமே டோட்டல் தான் வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா the ratio of boys to girls is 4:3. ரேஷியோ கொடுத்துருக்காங்க boys to girls. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3, அதாவது பாய்ஸ் டு கேர்ள்ஸுங்கும் போது 4 பார்ட் பாய்ஸு 3 பார்ட் கேர்ள்ஸ். சரிங்களா, பாய்ஸ் டு கேர்ள்ஸ். அப்போ அந்த ஆர்டரில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் த ரோல் நம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் வித் பாய்ஸ். அதாவது ரோல் நம்பர் வந்து பாய்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதான். அண்ட் எண்ட்ஸ் வித் கேர்ள்ஸ். அதாவது ரோல் நம்பர் வந்து பாய்ஸ், அதாவது 1 2 3 4ன்னு எத்தனை பாய்ஸ்ன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். பாய்ஸ் வந்து பாய்ஸ் ரோல் நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ரோல் நம்பர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கு தான் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிப்போம் என்னென்னு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ ஸ்டூடெண்ட் செலக்டட் இஸ் எய்தர் அ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர் ஆர் அ கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர் ஆர் அன் ஈவன் ரோல் நம்பர். 3 ப்ராபபிலிட்டி இங்கே இருக்குது. அப்போ ஆர் எய்தர் சொல்லியிருக்காங்க. ஆர் அப்படின்னாலே யூனியன், 3 ப்ராபபிலிட்டிங்கிறதுனால ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ யாரை நம்ம எடுத்துக்க போகிறோன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் அ ஸ்டூடெண்ட் பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். அடுத்து பிஏ வந்து கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர், சிஏ வந்து ஈவன் ரோல் நம்பர். சரி, இப்போ அதுக்கெலாம் முன்னாடி நம்ம ஏ பாய் எத்தனை கேர்ள் என்ன ரோல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பாருங்கள். அதுக்கு தான் ட்விஸ்ட் பண்ணி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோனாலே நம்ம என்ன பண்ணுவோம், 4 பார்ட் பாய்ஸு 3 பார்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ 4 பார்ட் பாய்ஸ்னால் 4 அவுட் ஆஃப் என்ன 7. அதாவது மொத்தம் இருக்கிற பார்ட்டு 7 பார்ட். 7 பார்ட்டில் 4 பங்கு வந்து பாய்ஸ்க்கு, 3 பங்கு வந்து கேர்ள்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 பார்ட்ஸ். 7 பார்ட்ஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் அவுட் ஆஃப் 7. 4/7 அவுட் ஆஃப் எத்தனை இன்ட்டு 35 ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா டோட்டல் 35ல் அந்த 35ல் 4 மடங்கு வந்து பாய்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 5s are 35, இப்போ 4 5s are 20. இப்போ 20 பாய்ஸ். அப்போ மீதி எத்தனை கேர்ள்ஸ் வரும், 15 கேர்ள்ஸ் வரும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை டேரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்படி பாருங்கள். அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை இருக்கும், டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். டோட்டல் 35லேருந்து 20 பாய்ஸ் போயிடுச்சுன்னா 15 கேர்ள்ஸ். சரி, நீங்கள் என்னென்னா இப்படியும் பண்ணலாம். 4/7 போட்டாலும் இங்கே 3/7 வரும் கேர்ள்ஸுக்கு. 3/7 இன்ட்டு 35, அதே ஆன்சர் தான் வரும் 15. எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு பாய்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு. பாய்ஸ் ரோல் நம்பர்ஸ் வந்து 1லேருந்து 20, கரெக்டுங்களா. கேர்ள்ஸ் ரோல் நம்பர் வந்து 21லேருந்து 35. புரியுதுங்களா, இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. இப்போ இனி தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா. சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ செலக்டட் ஸ்டூடெண்ட் இஸ் எய்தர் அ பாய் வித் ப்ரைம் ரோல் நம்பர். அதை தான் நான் ஏன்னு எடுத்துக்க போகிறேன் இப்போ. ஸோ ஏ பி த event of selecting or getting event of getting a boy with prime roll number. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன். பாய்ஸில் போயிட்டு ப்ரைம் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். பாய்ஸ் ரோல் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும். இதில் உள்ள ப்ரைம் நம்பர் என்ன 2 3 5. புரியுதுங்களா, 2 3 5 7 11. அடுத்து வந்து
13, 17, 19. 20க்கு மேலே போகக்கூடாது. அவ்வளோதான், ஈஸி. ஸோ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ் வராங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8 by 35. எதுவுமே கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ பி கண்டுபிடிக்கணும். பி என்ன சொல்லியிருக்காங்க? கேர்ள் வித் காம்போசிட் ரோல் நம்பர். ஸோ event of getting a girl with composite roll number. காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு தெரியும்? ப்ரைம் நம்பர்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு நம்பர் எடுத்தால் அந்த டேபிளில் மட்டும் தான் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. காம்போசிட் நம்பர்னால் நம்பர் விச் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அதாவது எல்லா டேபிளையும் வரும், எல்லா டேபிளும் இல்லை, அந்த டேபிளில் மட்டும் வரணும்னு கிடையாது, ஏன் வேறு எந்த டேபிளில் கூட வரலாம். ஓகேவா? இப்போ கேர்ள்ஸுக்கு போகணும்னா கேர்ள்ஸில் ப்ரைம் நம்பர் 21லேருந்து இங்கே 35 வரும். 21லேருந்து 35 வரைக்கும் கேர்ள்ஸ் ரோல் நம்பர். இதில் உள்ள காம்போசிட் நம்பர் என்ன வரும்னு பாருங்கள். ப்ரைம் நம்பர் தவிர்த்து 21 வரும். 21 வந்து 21 டேபிளில் மட்டும் தான் வரும்னு இல்லை, எல்லா டேபிளையும் வரும். 21, 22, 23 வராது, 24 வரும், 25. ஸோ இந்த மாதிரி நம்ம 35 வரைக்கும் கெஸ் பண்ணி எழுத போகிறோம். பி ரோல் நம்பர் இப்போ பி பார்த்தீங்கன்னா 21, 22, 23 வராது, 24, 25 வரும், 26 வரும், 27 வரும், 28 வரும், 29 வராது, ஏன்னா 29 வந்து ப்ரைம் நம்பர். 30 வரும், 31 வந்து வராது, 31 ப்ரைம் நம்பர். 32, 33, 34, 35 அவ்வளோதான். இப்போ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வருது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு n of b by n of s. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 12 by 35. இப்போ இதே மாதிரி சி கண்டுபிடிக்கணும். சி என்னது? சி be the event of getting an even roll number. Event of getting an even roll number. இப்போ இதில் வந்து பாயா கேர்ளான்லாம் மென்ஷன் பண்ணல. ஈவன் ரோல் நம்பர் எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். 1லேருந்து 35 வரைக்கும் உள்ள ஈவன் நம்பர் எல்லாத்தையும் எழுதணும். 2 4 6 8 10 12 14 16 18 22 24 26 28 30 32 34 அவ்வளோதான். இப்போ எத்தனை நம்பர் வரும்? நம்பர் ஆஃப் சி ஈக்குவல் டு 17 நம்பர் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சி பை நம்பர் ஆஃப் எஸ். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு 17 by 35. இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் சி, அப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. சரி, ஏக்கும் பிக்கும் ஃபஸ்ட்டு காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன இருக்குது? ஏல இருக்கிற நம்பர் 2 3 5 7 11 13 17 19 வரைக்கும் இருக்குது. பியில் உள்ள நம்பர் 19 கீழே ஒரு நம்பரும் கிடையாது. அப்போ there is no common between A and B. என்ன வரும்? நல் செட். ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் என்னது? நல் செட். இப்போ ப்ராபபிலிட்டி என்ன வரும்? நல் செட் தான், 0ன்னு போட்டுக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது? 0. எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? செட்டில் எதுவுமே இல்லை, 0. அப்போ ப்ராபபிலிட்டியும் என்ன வரும்? 0 தான் வரும். அடுத்து இதே மாதிரி இப்போ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பிக்கும் சிக்கும் என்னெல்லாம் காமன் இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. பிக்கும் சிக்கும் காமன் பாருங்கள். பி 21லேருந்து இங்கே ஆரம்பிக்குது. அப்போ 20க்கு மேலே நம்பர் பார்த்திங்கன்னா 22 இங்கே இருக்குது, 24 இருக்குது, அடுத்து 26 இருக்குது, 28 இருக்குது, 30 இருக்குது, 32 இருக்குது, 34. அதாவது இந்த நம்பர் எல்லாமே இருக்குது. 22 24 26 28 30 32 34 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ 22 24 26 28 30 அப்புறம் என்ன பார்த்தோம்? 32 34. இப்போ நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி 1 2 3 4 5 6 7. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு number of B intersection C by number of S. Plus 7 by 35. Probability of B intersection C equal to 7 by 35. இப்போ அடுத்து A intersection C. Aக்கும் Cக்கும் உள்ள காமன் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? A பாருங்கள். Aல என்ன காமன் இருக்குது? இது இருக்குது. A வந்து 2லேருந்து 19 வரைக்கும்.
சிலேயும் 2லேருந்து 19க்குள்ளே நம்பர்லாம் இருக்குது. அப்போ இது என்னது 2லேருந்து 19க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர் எல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இதில் இருக்கிற ஈவன் நம்பர்லாம் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது? 2 மட்டும்தான், ஒரே ஒரு நம்பர் தான் வரும். கரெக்டுங்களா? 2 மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் காமன். சரி, அப்போ 2. அப்போ எத்தனை நம்பரு? நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு நம்பர் தானே. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 1/35. இப்போ அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். மூணுத்துக்கும் என்ன காமன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மூணுத்துக்கும் என்ன காமன்? ஏல வந்து 2 3 5 7 11 13 17 19 இருக்குது. பியில் வந்து 21 22 இல்லை. ஏக்கும் பிக்குமே காமன் வரல, நல் செட்டு தானே. அப்போ மூணுத்தையும் சேர்க்கும் போது ஒன்றும் காமன் வராது. அப்போ நோ காமன் தான். கரெக்டுங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் என்னது? நல் செட்டு தான். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் என்னது? 0 தான். இப்போ ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ P of A வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுத போகிறோம். 8/35 ப்ளஸ் 12/35 ப்ளஸ் 7/35. இது வந்து 0. இது வந்து 7/35. இன்டர்செக்ஷன் வந்து 1/35. இது வந்து 0. அவ்வளோதான். இப்போ 0லாம் விட்டுருங்க. 35 எல்லாமே டினாமினேட்டர் சேம் தான். 35. இப்போ நியூமரேட்டர்லாம் கேன்சல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8 + 12 + 17 -7 -1. இப்போ 8 + 12 வந்து 20. 20 + 17 வந்து 37. இது வந்து -8 பண்ணால் என்ன வரும்? 29. அப்போ 29/35 தான் ஆன்சர். இது வந்து எந்த டேபிளையும் கேன்சல் ஆகாது, அதனால் அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி சம் தான். கொஞ்சம் இந்த ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும், வேறு எந்த டேபிளையும் வரக்கூடாது. அதாவது a number which has exactly 2 factors, 1 and the number itself. ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா 1 டேபிள்லையும் அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும், அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். காம்போசிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், a number which has more than 2 factors. அதாவது ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அந்த டேபிளில் மட்டும்தான் வரணும்னு இல்லை, மீதி எந்த டேபிளில் வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் காம்போசிட் நம்பர். இந்த ரெண்டு கான்செப்டும் தெரிஞ்சால் தான் இந்த ப்ராப்ளமை நம்மளால் போட முடியும். ஈவன் நம்பர் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே, நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 2. 2ஆல் டிவிசிபிள் ஆகிறது எல்லாமே ஈவன் நம்பர். அதாவது a number which ends with 0 2 4 6 8 இதெல்லாம் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னது? 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போது அதெல்லாம் ஈவன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கேன்சல் பண்ணாதீங்க, ஃபைனல் ஆன்சரில் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபைனலாக நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஒன்று ஒன்றா கேன்சல். இப்போ 7/35 7 1s are 7 5s are 35 கேன்சல் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கேன்சல் ஆகாது. இப்போ இங்கே டினாமினேட்டர் 35 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 5ன்னு ஆகிடும். அப்போ மறுபடியும் எல்சிஎம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம எப்போயுமே வந்து கேன்சல் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.